கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தெரிவித்துள்ளேன். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 40 நாள் உபவாச நாட்கள். இந்த 40 நாள்களும் அதிகாலை வேளையிலே 2 செய்தி, நைட் நேரத்தில் ஒரு செய்தி, காலை வேளையிலே சிலுவை தியானம், அது மாத்திரம் அல்லாமல் உபவாச காரியங்களுக்காக ஒரு செய்தி, இரவு நேரத்தில் ஒரு செய்தி. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 37 முதல் 39 ஆகிய வசனங்கள். 3 வசனத்தை நம்ம தியானிக்கும்போது உபவாச நாட்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள், சில குடும்பத்திலே விக்கிரகத்திலே இருப்பவங்க அடிமையில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே மறுபடியும் விக்கிரகத்துக்குள்ள போயிருப்பாங்க, சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க, வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருப்பாங்க, சில குடும்பத்திலே எல்லாமே தெரியும் ஆனால் உணர்வு மட்டும் இருக்காது, சில குடும்பத்திலே மனம் திரும்பாமல் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே துன்மார்க்கமாக நடந்துட்டு இருப்பாங்க. அதனால் இரவு நேரத்தில் நம்ம செய்தி வரும்போது அது பல குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை சரி, தேவனோட சமூகத்திலே காத்திருந்து எப்போ நான் பைபிள் வாசி எப்போ ஜெபிக்கிறனோ அந்த நேரத்திலே அநேக மறைபொருளை வெளிப்படுத்துவார். ஆனால் உலகத்துக்குள்ளே நம்ம சராசரி மனுஷன் போல எல்லாரை போல நான் வெளியில் போயிட்டு வரும்போது என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குப்பா. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வெளியே போயிட்டேன், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கியாச்சு, ஒரு 18 மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறாங்க? அது ஆவியோடும் உண்மையோடும் உண்மையிலே தேவனை தேடினாங்களா? இன்னொரு பக்கம் போட்டிருக்கு, பரிசுத்தத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தமாக ஆராதிக்கணும் அப்படின்னாலே ஒரு மனுஷன் பாதி இடத்துல போக மாட்டான். என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சதில் வீண் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. பொய் பேசினால் நாசம் அடைவார்னு சொல்லி போட்டிருக்கு. தீமையான எண்ணம் வரும்போது சிந்தனையில் பொல்லாத ஆவி வந்துடுது. இருதயத்துடைய நினைவு பார்த்து தான் தேவன் ஆசிரிக்கிறாரு. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் எதெல்லாம் இருக்கோ, என் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டால் மட்டும்தான் தேவன் ஆசிரிக்கிறார். உணர்வடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ கொஞ்சம் நார்மலாக யோசிக்கலாம். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்ல, என் கண் என்ன பார்க்கு, என் சிந்தனை என்ன யோசிக்கு, என் காதில் எந்த சத்தம் உள்ளே வந்திருக்கு, என் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கா, இல்லை உலகத்தினுடைய ஒரு பொருளாசையோ பண ஆசையோ நகை ஆசையோ இல்லை ஒரு வீட்டு மேலேயோ என்னோட நம்பிக்கை எது மேலே இருக்குது, இல்லை ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் மேலே இருக்கா, இல்லை ஒரு நபர் மேலே இருக்கா? என் இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தால் நைட்டு படுத்தா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். நான் உபவாச நாட்களில் இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு ஜெபிக்கக்கூடிய குடும்பமும் இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற குடும்பமும் இருக்கு. முதல்ல செய்தி என்ன அப்படின்னா, உணர்வு அடைந்து. உணர்வு அடையாமல் நிறைய குடும்பத்திலே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க அழகா ஒரு பாயிண்ட் வேணா எழுதி வைக்கலாம். முதல்ல உணர்வு அடைந்து. ஏன்னா இப்போ நான் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், அதுக்கப்புறம் உலகத்துல சராசரி ஒரு மனுஷனா வாழும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஒரு குடும்பம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வருது, நிறைய கண்டுபிடிக்கும் போது
நிறைய வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு முந்தின பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிறையிருப்பு. சிறையிருப்புல இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா, ஒருவேளை உணர்வு இல்லாமல் இருந்தால், உணர்வு அடைந்தா மட்டும்தான் சிறையிருப்பு மாறும். நான் மறுபடியும் சொல்றேன். என் வாழ்க்கையில இருக்க பிரச்சனை, குடும்பத்தில இருக்க பிரச்சனை, வெளியில போம்போது ஆஃபீஸ்ல, கம்பெனில, வியாபாரத்தில எல்லா பக்கமும் சில நேரத்தில நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும். வெளிய தெரியாது. இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள மட்டும்தான் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ மன அழுத்தம், அவ்வளோ டிப்ரஷன்ல இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மூலியமா நெறைய குடும்பத்தில இணைந்திருக்க கிருபைக்கு ஸ்தோத்திரம். உணர்வு அடைந்து பிரதர் எங்க பிரதர் வீட்ல இருக்க பிரச்சனை யோசிப்போமா? இதெல்லாம் உட்காந்து யோசிக்க எங்க பிரதர் நேரம் இருக்கு? பரலோகத்துல இருந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, உணர்வு அடையணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அந்த காரியத்தை செஞ்சேன். உணர்வு அடைந்து அப்படின்னா, நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறேன். இத மட்டும் தான் அதிகமா யோசித்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் வளரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போறேன்? கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போறேன்? கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போறேன்? கர்த்தரை விட்டு தள்ளி போனா எனக்கு சமாதானமும் இருக்காது. எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கமும் இருக்காது. அந்த நாள் எனக்கு ஒரு செத்த நாள் போல இருக்கும். காரணம் என்ன? ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தாலே போதும்பா. அதுதான் முதல்ல ஆசீர்வாதம். பிரதர் அப்ப எந்த காரியத்துல உணர்வு அடையணும் அப்படின்னா, உங்க கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் இருக்கிறாரா? அந்த ஒண்ண மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த 40 நாளும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே பிரச்சனைக்காக மட்டும் தான் உபவாசம் இருந்திருப்பாங்க. குடும்பத்தில நெறைய குழப்பங்கள் இருக்கும். பிள்ளைகளோட வாழ்க்கையில நெறைய குழப்பங்கள் இருக்கும். கணவருடைய வாழ்க்கையில நெறைய குழப்பங்கள் இருக்கும். குழப்பம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, விபச்சார அடிமையில இருப்பாங்க, மதுபான அடிமையில இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்தில இருப்பாங்க, கடன் பிரச்சனை, நிம்மதி இருக்காது. வீட்ல பார்த்தா எல்லாம் தாறுமாறா இருக்கும். எதுவுமே கரெக்ட் இருக்காது. எல்லாமே தப்பு தப்பா நடந்திருக்கும். சிஸ்டம் ஃபுல்லா வீட்ல இருக்கிற எல்லாமே தப்பு தப்பா இருக்கும். வீட்ல எதுவுமே கரெக்ட் இருக்காது. ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது. ஒரு காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியாது. எல்லாம் தலைகீழா போயிட்டுருக்கும். இப்படிதான் நெறைய குடும்பத்தில இருக்கு. ஒரு குடும்பத்தில ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, "நானும் என் கணவரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். என் பையன் 26 வயசு. அடுத்துல ஒரு 2வது பையன் இருக்கான். ஆனா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல" அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள அடுத்து அடுத்து தடை இருக்கு அப்படின்னாங்க. என்ன தடைன்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதோ ஒரு காரியம். அது என்ன காரியம்னு சொல்லி பார்க்கும்போது, 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்னும் 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்காங்க. இந்த 40 நாள்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்ல எல்லாரும் உணர்வு அடைந்தாங்களா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சா? ஏன்னா விக்கிரகத்துல சிறையிருப்புல இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு தானே! செல்ஃபோன்லே பல மணி நேரம் மூழ்கி போயிருக்காங்க. அது ஒரு சிறையிருப்பு தானே! இன்னைக்கு காலையில நான் வெளியில போயிட்டு வரும்போது, ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பையன் 21 வயசு பையன். அந்த பையன் பேசும்போது சொன்னான், "நான் நைட்டு வீட்ல இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பேன். நான் வீட்ல தான் இருப்பேன். வெளிய எங்கேயும் போமாட்டேன். ஆனா ஒரு 4 மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பேன்" அப்படின்னான். அப்போ ஒரு வாலிப பையன், 21 வயசு வாலிப பையன் 4 மணி நேரம் செல்ஃபோன்ல இருக்கான். அப்போ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான். அந்த 4 மணி நேரம் சிறையிருப்புல இருக்கிற ஒரு பையன், ஒரு மகள், ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி, ஒரு வயசான பாட்டியா இருக்கலாம், வயசான தாத்தாவா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். இப்ப 2 வயசு பிள்ளை, ஒரு 3 வயசு பிள்ளை, ஒரு 4 வயசு பிள்ளை கூட சாதாரணமா வீட்ல ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் வீட்ல இந்த செல்ஃபோன்லயோ, இல்ல டிவிலயோ எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப 4 மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையில பல தேவையில்லாத காரியங்கள பார்த்து, அவங்களோட டோட்டல் சிஸ்டம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிருது. அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய காது, தேவையில்லாத வார்த்தை உள்ள வரும்போது என்ன ஆகும்? நல்ல விஷயம் பார்த்தா பரவாயில்ல. தேவையில்லாம உட்கார்ந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் தேவையில்லாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த 4 மணி நேரத்துல கரையாயிரும். உணர்வடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அந்த 4 மணி நேரம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, நான் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி, நான் தேவனோட பதப்புல இருந்தா எப்படி நல்லா இருந்திருப்பேன். என் வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம யோசித்து பார்க்கிறது தான் உணர்வடைந்து. இதுல நம்ம பாஸ் ஆயாச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப். அப்ப இந்த 40 நாள்ல உபவாச நாட்கள்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம உணர்வு அடைந்த நிலைமையில இருக்கிறோமா, இல்ல இன்னும் செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஏன்னா நிறைய குடும்பத்துல செத்து போன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. சும்மா வேணா வெளியில வேணா சொல்லிடுவாங்க, ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் செத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். செத்து போன வாழ்க்கை அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை. உணர்வே இருக்காது. வீட்டுல பார்த்தா வீட்டுல 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஓயாம சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் மனம் திரும்பணும்ல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கோவப்பட்டுட்டோமே, எரிச்சல் பட்டுட்டோமே, வைராக்கியமா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும்ல. மனம் திரும்பினாதான் ஒரு உணர்வுள்ள இருதயம்னு அர்த்தம். நைட் நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, மனம் திரும்பியாச்சான்னு சொல்லி பாருங்க. நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், என் வீட்டில் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னா உணர்வு அடையலன்னு அர்த்தம். எந்த காரியத்தில் பிரதர் உணர்வு அடையணும் அப்படின்னா, 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி சண்டை போட்டுருப்பாங்க, இன்னும் பார்த்தா எரிச்சலோடு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, கோபத்தோடு இருப்பாங்க, வைராக்கியத்தோடு இருப்பாங்க. கோபம், வைராக்கியம், எரிச்சலை வச்சு நம்ம ஒரு 1,00,000 ரூபா பேங்க்ல போய் லோன் வாங்க முடியுமா? முடியாது. நமக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கார்டு இருக்கு, அதில் வேணா பேங்க்ல வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரூல்ஸ் ரெகுலேஷன் தான். பரலோகத்துக்குள்ள நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உணர்வு அடைந்தா மட்டும்தான் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் வாழ்க்கையில நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசிச்சு பார்ப்பேன். உணர்வு அடைந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமா, இல்ல பாவ சூழ்நிலையில நம்ம வாழ்றோமா? உணர்வு அடைந்தால் ஆசீர்வாதம், உணர்வு இல்லாமல் நம்ம துணிகரமாவோ துன்மார்க்கமாவோ சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம்? உபவாசம் கூட இருந்துருவாங்க, ஆனா நாடகம் பார்க்க விட மாட்டாங்க, செல்போன்ல பல மணி நேரம் பார்க்கறத விட மாட்டாங்க, அப்புறம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு உணர்வு இல்லாத நிலைமை தான். அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி கர்த்தருக்குள் உங்களுக்கு பலப்பட்டு நீங்க ஆவியில வளர்ந்தால் நல்லா இருக்கும். சிறையிருப்புல இருந்து நீங்க வெளியில வந்து நிம்மதியா வாழ்ந்தா நல்லா இருக்கும், சமாதானமா இருந்தா நல்லா இருக்கும். சும்மா ஒரு உணர்வே இல்லாம இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு அப்படின்னா நமக்கு நிறைய லாஸ் தான் இருக்கும், நஷ்டம் தான் இருக்கும். உபவாசம் இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் இருக்கணும். முதல்ல நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும். நான் உபவாசம் இருக்கிறேன், என் கூட தேவன் பேசுறாரு, என் கூட ஆவியானவர் பேசுறாரு, அந்த நம்பிக்கை உள்ள வந்திருக்கணும். அப்போ உணர்வு அடைந்து அப்படின்னா இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையிலே உணர்வடைந்த சூழ்நிலையில் மாறிட்டா, இன்னும் பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் ஏதாவது உள்ள கிடக்கா, இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சில குடும்பத்துல பார்த்தா ஒரே மேக்கப் அவுட்புட், ஆனா இன்புட் பார்த்தா ஃபுல்லா டேமேஜா இருக்கும். வெளியில பார்த்தா ஃபுல்லா மேக்கப், ஆனா உள்ள பார்த்தா ஃபுல்லா டேமேஜ். தேவன் எதை பார்க்கிறாரு அப்படின்னா இருதயத்தை பார்ப்பார். அந்த இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு அடைந்தால் ஆசீர்வாதம். இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு இல்லாமல் அப்படியே தூங்கிட்டு இருந்தா, அப்படியே தூங்கிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தாப்புல மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி. அப்ப இந்த உபவாச நாட்கள்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கெஞ்சி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான வசனம், இந்த லென்த் டேஸ்ல இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு சிறையிருப்புல இருக்கிறப்பா, எனக்குள்ளே ஒரு உணர்வடைந்த நிலைமை இருக்கணும். நான் மனம் திரும்பி நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த அக்கிரமம் பண்ணிட்டேன், நான் துன்மார்க்கமா நடந்துட்டேன்,
அப்படின்னு சொல்லி தேவனோட பாதப்படத்தில் கெஞ்சி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும். அப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உண்மையில இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இது முதல் பாயிண்ட். அடுத்த வசனம் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தங்கள் சிறைக்காக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன பிரதர் அப்படின்னா, நான் ஒரு சிறையிருப்பில் இருந்தேன், அதிலிருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி. இப்போ சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வேற எங்கேயோ போயிடுவாங்க, நேரம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடும். தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி தேவன் பக்கம் முழு இதயத்தோடு மனம் திரும்பி, அப்படிலாம் நம்ம மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னா ஜெபம் பண்ணினாள். இப்போ நம்ம வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தாழ்த்துறது தான் தேவன் விரும்புகிறார். நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு. இவ்வளவு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கும்போது, முழு இதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது, நம்ம பண்ற விண்ணப்பத்துக்கும் நம்ம பண்ற ஜெபத்தையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து, நம்ம எந்த காரியத்துக்காக புலம்பிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை விசாரித்து, அந்த நியாயத்தை விசாரித்து, ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சு ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் மன்னிப்பார். உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் என்று ஜெபிக்கிறார். அப்போ இரவு நேரத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தரை விட்டு நம்ம ஏதாவது தள்ளி போயிருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இரவு நேரத்தில் நம்ம ஜெபித்தால் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அப்போ உணர்வு இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு காரியத்துக்கும் சாத்தியம். இரவு நேரத்தில் தீர்மானம் எடுத்துக்கோங்க. நானும் இதே பூமியில் தான் வாழ்கிறேன், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறேன். காலையில் வெளியில் போயிட்டு வந்தேன், உலகத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது மக்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் என்னோட பாதத்தில் இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ணுங்கள், தனி ஜெபம் பண்ணுங்கள், கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா அதிகமாக கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. என் பேர் ரவிராஜ். தேவனார்லி அப்போ மினிஸ்டனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களில் எந்தெந்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே வசனத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா நிறைய மாற்றங்கள் உண்டாகும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உணர்வு அடைந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நாங்கள் உணர்வு அடையணுமோ கர்த்தருக்கு தெரியும்ப்பா. உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உபவாசத்து இருக்காங்களோ தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக உபவாசம் இருக்க கற்று கிருபை செய்யுங்க. மனம் திரும்பி தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் அந்த கிருபை தாங்க. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய சாபம், எங்களுடைய நோய், எங்களுடைய எல்லா பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. கல்வாரி அன்பினால் அவங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுதிங்கப்பா. மாம்சத்தில் எங்களுக்காக வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்கள் வெளிப்பட்டீங்க. எங்கள் மேலே என்னென்னலாம் பாவம் இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக பாடுபட்டீங்கப்பா. பிதாவின் சித்தம் செய்து முடிச்சிங்கப்பா. என்றும் பிதாவோட வலது பரிசுத்தில் பரிந்து பேசுறீங்கப்பா. உபவாச நாட்களில் கர்த்தரோடு நெருங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். உணர்வடைந்த பிள்ளைகளாக இருக்கணும். கெஞ்சி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். விண்ணப்பத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்.
முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடு தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபை தாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில துளிர் விடணும். கிருபை தாங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் ஏஜ் கத்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறவங்க கத்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது, கத்தர் கூட இருந்து வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லை, உபவாசத்தோடு இருக்காங்க, கத்தர் மாற்றிட்டாங்க. பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கு, விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க, மனம் திரும்பணும், கத்தர் கிருபைத்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு ஜனங்களை கத்தர் சந்திங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுஸ்தாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எல்லாரும் பரலத்தில் ஒரு கிருபை தாங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கத்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, அதை கிருபை செய்யுங்க. செல்ஃபோனில் தேவையில்லாமல் அடிமை, தேவையில்லாமல் செல்ஃபோன் பார்க்குற எந்த ஒரு காரியம் வேண்டாம்ப்பா. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தை கட்டுடுங்க. கடனில் கஷ்டப்படுற அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாதத்தோட தேவைகளை கத்தர் சந்திங்க. தனிமையில் இருக்காங்க, கத்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் பல காரியங்களுக்காக வேதனைப்படுகிற குடும்பம் உண்டு, உபவாசத்தோடு இருக்காங்க. உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க. இரவும் போலுமா என்னோட சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பரிசுத்தாவினால் நிரப்புங்க. வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. எல்லா காரியத்திலும் கத்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் அப்பா தனிமை, அந்த தனிமையெல்லாம் மாற்றிட்டாங்க. குடும்பம் ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கா 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தி உங்க நன்றியோடு துதிக்கிறோம். சொல்கிறோம் ராஜா. உங்கள் பிள்ளைகளே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்துவங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வெளியில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. தீமையான காலத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி அப்பா கர்த்தர் வேலை அடைக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடட்டும். உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடங்கி முன்னும் பின்னுமா தேவதுனி பட்டு எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவை விட்டும் உருவின பட்டத்தோட தேவ தூதர் உள்ளாவின் ராஜா. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அப்பா கர்த்தர் கூட இருக்கணும், சமாதானத்தை தர வேண்டும். அதிகால வேளையிலே உங்களுடைய பாதவெளியிலே கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படினும் அப்பா கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். எங்களை மறுரூபமாக்குங்க. எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். உபவாச நாட்களில் தேவையில்லாமல் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூட கர்த்தர் பொறுப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மிக உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாக நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.